ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு மார்க்கெட் வால்டிலிட்டிக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஏதோ ஒரு ஐடியா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட் எடுக்கிறது வந்து நாட் அட்வைசபிள். பட் இங்கே இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு கிரெடிட் ப்ளஸ் ஒரு காண்டர் மாதிரி ஸ்ப்ரெட்ஸ் ட்ரை பண்ணலாம், இது கொஞ்சம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். பட் இதுலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வால்டிலிட்டியில் கிரெடிட் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் அதில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் அது கிட்டக்க இல்லாமல் ரொம்ப தூரமாக இருந்தால் நல்லது அப்படின்றது தான். ஸோ இப்போது இந்த ஒரு மார்க்கெட் சூழ்நிலையில் கிட்டத்தட்ட மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 11-12% வந்து ஹைலேருந்து இறங்கிடுச்சு, அதாவது கரெக்டாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கால் சைடில் கொஞ்சம் எடுக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் புட் சைடில் ஒரு 4% அதிகமாக, ஓகேங்களா, அதாவது நீங்கள் எடுக்கிற கரண்ட் ஏடிஎம் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஒரு 4% மேலே ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ் நண்பா, இந்த ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் ப்ளஸ் காண்டர் அப்படின்னு சொல்கிற விஷயம் யூஸ்வலாக நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயந்தான், ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, ஒரு காண்டரை நம்ம போடும்போது ஆக்சுவலாக காண்டர்னு சொல்லுவாங்க, அயன் காண்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சைடு டைரக்ஷன் வச்சு பண்ண போகிறோம். இதை வந்து கால் காண்டராக போடலாம், இல்லைனா புட் காண்டராக போடலாம். ஸோ இப்போ மார்க்கெட் நல்லா ஒரு 12% கீழே விழுந்துருச்சு அப்படின்றதுனால ஸோ எப்போ வேணால் மார்க்கெட் வந்து வேகமாக வந்து மேலே ஏறலாம். அப்படின்னும் போது ஷார்ட் கவருக்கு பெருசாக வந்து நம்ம கொஞ்சம் வந்து விஷயம் கொடுக்கலாம், ஓகேங்களா, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் புட் சைடு மட்டும் எடுத்திருக்கேன். புட் சைடு கூட ரொம்ப கிட்டக்கெல்லாம் கிடையாது, ஒரு 4% மேலே தான் ரேஞ்சை செட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அதாவது 4% மேலே தான் நீங்கள் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ண போகிறீங்க. அப்போது நீங்கள் ஒரு சின்ன கிரெடிட் எடுக்க போகிறீங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டெபிட் ஒன்று எடுக்க போகிறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், ஓகேங்களா. ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கிரெடிட் ப்ளஸ் டெபிட் ரெண்டும் மொத்தமாக நம்ம எப்படி எடுத்தால் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரெடிட்ன்றது உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரைக் அதிகமாக, அதாவது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுவோம். தென் ப்ரீமியம் கம்மியாக இருக்கிற கம்மி ப்ரீமியத்தை வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுவோம், ஓகேங்களா. இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு கிரெடிட் கிடைக்கும். இந்த கிரெடிட்டை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்த சைட் போகலை அப்படின்னா அந்த காசு ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிடும். இதுதான் வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டில் நல்ல அருமையான ஒரு புட்டோட ப்ரீமியம் பல்ஜாய் நிறைய டைம் நிற்கிது. அதனால தான் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு கண்டென்ட், ஓகேங்களா. ஸோ ஒரு 30 ரூபா ப்ரீமியம் கூட அதுக்கு சான்ஸ் கிடைக்குது, ஓகேங்களா, அது 60 ரூபா மாறுறதுக்கு. அப்போது அது 60 ரூபா மாறும்போது 60 ரூபா ஆப்ஷனை விற்றுட்டு ஒரு 45 ரூபா ஆப்ஷன் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா. ஸோ இந்த 15 ரூபா அப்படின்ற கிரெடிட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரெடிட் அப்படின்றது தான் சொல்லுவேன். மார்க்கெட் அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 1000 பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு தான் நான் இந்த ஸ்ட்ரைக்ஸே சொல்கிறேன். மார்க்கெட் 22,500 ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் விற்கிற இந்த வாங்குகிற இந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21,500 தான், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4% அவே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் தான் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் டவுன் ரிஸ்க் வந்து பெருசாக இருக்காது. சின்ஸ் பெருசாக இருந்தாலுமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ரிஸ்க் தான் அப்படின்றது முதலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த காண்டர் வந்து பார்த்திங்கன்னா டெபிட்டாக ப்ளேஸ் ஆகும், கிரெடிட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டாக ப்ளேஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ ரிஸ்க் எடுக்க கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருக்கும் அப்படின்றது தான். கண்டிப்பாக இதில் கேரி ஃபார்வர்டு ரிஸ்க் வந்து இருக்குது. ஆனால் அந்த கேரி ஃபார்வர்டு ரிஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரீமியத்தை பெரிய அளவு வந்து கரைச்சி கொடுக்கும், ஓகேங்களா. இப்போது 20 ரூபா இருக்க ப்ரீமியம் தான் 60 ரூபாய்க்கு வருதுன்னு சொன்னோம், பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப பிஃபோர், அதாவது பார்த்திங்கன்னா டைம் கொடுத்து எடுத்துடக்கூடாது. அதாவது நான் இன்றைக்கி வரேன்னா அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் வரைக்கும் அதில் ஹைவி ஹோல்ட் ஆகும், ப்ரீமியம் ஹோல்ட் ஆகும். பட் நீங்கள் எடுக்கிறது ஒரு ஷார்ட்டர் எக்ஸ்பைரியில் எடுக்கிறீங்க. ஸோ நாளானிக்கு எக்ஸ்பைரி நான் இன்றைக்கி எடுக்கிறேன், ஒரு நாள் மட்டும் தான் நடுவில் கேப் இருக்குது. அப்போ நான் பார்த்த ஒரு ப்ரீமியம் ஒரு 3x 4xாக மாறி இருக்குது. இப்போ செல் பண்ணி நான் கிரெடிட் எடுக்கலாமா, தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு டேஸ் கழியும் போது வேகமாக நீங்கள் பார்க்குற 60 ரூபா ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு கேப் அப் ஆனாலுமே, ஒரு 100-200 பாயிண்ட் கேப் அப் ஆனாலுமே இந்த 60 ரூபா ப்ரீமியம் பிலோ 10 கீழே வந்துடுது. இதுதான் வந்து விஷயம். ஸோ இந்த மாதிரி பெரிய கிராஷ் நடக்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெயின்ஸ் கொடுக்கும். பட் சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வர்டு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கேரி ஃபார்வர்டு ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிமிட்டட் ரிஸ்க்கையும் தரும் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு வியூவாக பார்க்கலாம் இப்போது. ஸோ எஸ் நண்பா, இங்கே நம்ம இந்த ஒரு காண்டர் ப்ளஸ் கிரெடிட் ஸ்ப்ரெட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இது நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து, ஏன்னா ஒரு நாள் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து உஷாராக கொஞ்சம் தூரமாக தான் எடுப்பேன். அடுத்த மணி இப்போ 22,700 நான் வந்து டவுன் சைட் தான் எடுக்க போகிறேன். ஸோ டவுன் சைடு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே மார்க்கெட் நல்லாவே ஏறிடுச்சு. ஸோ ஒரு சின்ன வியூ, ஒரு சின்னதாக வந்து டவுன் சைட் வரும் அப்படின்ட்டு 22,500 புட் ஆப்ஷனை வாங்கிட்டேன்.
நான் ஒன்றும் பண்ணல, ஒரு 200 பாயிண்டில் கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 200 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு செல்லு, இன்னொரு 200 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு செல்லு, பை மட்டும் ஒரு 300 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பை. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் சைடில் ஒரு காண்டர் மாதிரி, ஒரு சைடு டெபிட் கம்மி, ஒரு சைடு டெபிட் அதிகம். இந்த சைடு நான் கொடுத்துருக்க டெபிட் 1105 ரூபா டெபிட்டு. ஸோ இந்த டெபிட்டை நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு செல்லு 150 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பை, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு, அதாவது மார்க்கெட் இருக்கிற சைடு நான் கொடுத்துருக்கிற டெபிட் 630 ரூபா. நான் இன்னொரு சைடு நான் கொடுத்துருக்கிறது மேக்ஸிமம் டெபிட் வந்து பார்த்திங்கன்னா 16,000. எனக்கு கிடைக்கிற அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,365 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸ் ப்ராஃபிட்டாக நமக்கு கிடைக்கும். அந்த மேக்ஸ் ப்ராஃபிட்டோட ரேஞ்ச் ஒரு 200 பாயிண்ட்டு மிடில். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் இருக்கிறது 22,717. பட் எனக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிற ரேஞ்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% தூரமாக தள்ளி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் போகணும். நான் கிரெடிட் ஸ்ப்ரெட் எடுக்க போகிறேன். ஸோ எந்த மாதிரி எடுக்கணும்னா, அதாவது நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிறதே இப்போ இருக்கிற மார்க்கெட்லேருந்து 1% இறங்கணும். அண்ட் இறங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்கான ஒரு ரேஞ்சு கிடைக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4%. ஓகேங்களா? 3.5%. அண்ட் தென் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்னண்ட்டான ஒரு லாஸ். ஓகேங்களா? ஒரு 7,000 rupees லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 3%, 2.5% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியான லாஸ் இருக்கும். அப்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பாட்லேருந்து இந்த ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5.5% வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். ஒரு கேப் டவுன் ஆனாலுமே உங்களுக்கு தெரிகிற லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் எப்போவுமே ஸ்ட்ராட்டஜியில். சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா இதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரெடிட் வச்சுருக்கிறீங்க, தென் வந்து பார்த்திங்கன்னா காண்டரில் கிரெடிட் இருக்கும். மார்க்கெட் ஆப்போசிட் சைட் போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 2,000 மினிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கணும்? ஒன்றும் கிடையாது. இந்த எம்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்கு கொடுக்கும். இந்த ப்ரீமியம் ட்ராப் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பைரி மத்தியானத்துக்கு மேலே தான், 2 மணிக்கு மேலே தான் கிடைக்குது. அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் போனாலுமே டைம் கடத்த இந்த செல்லுக்குலேருந்து உங்களுக்கு நிறைய காசு வரும். ஏன்னா நீங்கள் 3 செல்லுக்கு வச்சுருக்கிறீங்க, கரெக்டுங்களா? பட் பை அப்படின்றது ஒன்று மட்டும்தான் கிட்டக்க இருக்குது. மற்றது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓடிஎம்மில் தான் இருக்குது. அப்படின்றதுனால இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக போனால் கூட ஒரு மினிமம் ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுத்து கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2,000 கூட ஈஸியாக கொடுத்துருங்க. சப்போஸ் ஆப்போசிட்டில் போயிட்டு எக்ஸ்பைரிக்கு முன்னாடினாலோ இல்லை எக்ஸ்பைரி மார்னிங் வரைக்கும் கூட இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு காண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபிட் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது. அண்ட் கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது நான் ஒரு நாள் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன், எனக்கு ரிஸ்க் இருக்குன்னா என்னோட ரிஸ்க்கு கூட கால்குலேட்டிவாக நான் 5% வரைக்கும் நான் பெருசாக வச்சுருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால தைரியமாக எடுக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணலாம் இந்த மார்க்கெட்டில். ஏன்னா வேகமாக மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடில் சின்னதாக நகரும் போது புட்டு ப்ரீமியம் எல்லாம் பெருசாக வேனிஷ் ஆகிறத பார்க்க முடியுது. அதனால தான் இந்த ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.